இங்க இருக்கிற இந்த அரசியல் விளையாட்டை, இந்த நுட்ப அரசியலை நாம் விளங்கிக் கொள்ளணும். காங்கிரஸ் ஒரு அகில இந்திய கட்சி, இந்திய இறையாண்மை, இந்திய ஒருமைப்பாடை பேசக்கூடிய கட்சி. பாரதிய ஜனதா இந்திய இறையாண்மை, இந்திய ஒருமைப்பாடை பேசக்கூடிய கட்சி. இன்னும் அது ஒரு மொழி மேலே போய் ஒரே மொழி, ஒரே மதம், ஒரே நாடு, ஒரே சட்டம், ஒரே தேர்வு, அப்படி வர்ற கட்சி. ஒரே வரி, ஒரே சரங்கு, ஒரே சொறி, அப்படி ஒரு கட்சி. அது ஒரு கட்சி. எல்லாம் ஒன்று, எல்லாம் சரி. ஆனால் கர்நாடகா என்று வருகிற போது தேசிய கட்சி காங்கிரஸ் அந்த மாநில கட்சியாக மாறிவிடுகிறது. இதை கவனிச்சுக்கணும். இந்திய இறையாண்மையும் தேசிய ஒருமைப்பாடும் பேசுகிற பாரதிய ஜனதா கர்நாடகா என்று வருகிற போது கன்னடர்களின் கட்சியாக, கர்நாடக மாநில நலனை பாதுகாக்கிற கட்சியாக மாறிவிடுகிறது. இங்க இருக்கிற காங்கிரஸ் நம்மளோட சேர்ந்து போராடும், காவிரி மேலாண்மை வாரியம் அமைங்கணும். அங்க இருக்கிற காங்கிரஸ் கட்சி தலைவர் ஒரு சொட்டு தண்ணீர் தமிழருக்கு கிடையாது. ரெண்டும் காங்கிரஸ் தான், ரெண்டும் ஒரே கொடிதான், ஒரே தலைவி தான். அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் சகோதரர் ராகுல் காந்தி கர்நாடகாவுக்கு வரும்போது, நீங்கள் பாரதிய ஜனதாவை வெல்ல வைத்து விட்டால் நரேந்திர மோடியும் எடியூரப்பாவும் தமிழகத்திற்கு தண்ணீர் முடித்து விடுவார்கள், எச்சரிக்கை என்கிற அகில இந்திய தேசிய செயலாளர், பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய செயலாளர் முரளிதர ராவ் கர்நாடகாவுக்கு வரும்போது, கர்நாடக மாநிலத்திற்கு எந்த பாதிப்பும் வரவிடாது மத்திய அரசு பாதுகாக்கும் என்கிற. இதிலிருந்து நாம் என்ன புரிஞ்சுக்கலாம்? ஒரு காலத்தில் தமிழர் நிலத்திற்குள் இவர்களை வரவே விடக்கூடாது என்பதை நாம் புரிந்து, ஒரு சொட்டு தண்ணீர் இல்லை என்று எப்படி இவர்கள் நமக்கு சொல்கிறார்களோ அப்படி மானத்தமிழர் ஒருத்தனுடைய ஓட்டு கூட கிடையாது என்கிற நிலையை உருவாக்காத வரை இந்த இனத்திற்கு உரிமை வராது, விடியும் வராது, வெளிச்சம் வராது. என்ன கிண்டல், என்ன கேலி, எவ்வளவு அவமதிப்பு! அவன் சொல்லும் போது உச்ச நீதிமன்றத்தில் போய் மத்திய அரசு காவிரி மேலாண்மை வாரியம் அமைத்தால் கர்நாடகாவில் பிரச்சனை வரும், கர்நாடகாவில் சட்டம் ஒழுங்கு கெட்டுவிடும் அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்க கூட மானங்கட்டவன் என்ன அர்த்தம்? இவனுக்கு போராடுற உணர்வு இல்ல, இவனுக்கு ஒண்ணு இல்லைன்னு அவனே சொல்றான். அது என்ன கர்நாடகாவில் போராட்டம் வரும், கர்நாடகாவில் சட்டம் ஒழுங்கு கெடும், தமிழ்நாட்டில் போராட மாட்டோமா? உலகத்துக்கு போராட்டம்னா என்ன, புரட்சினா என்னன்னு கற்றுக் கொடுத்த இனத்தில் இருக்கணும். என்னது இங்க இருக்கிற தலைவர்கள், அங்க இருக்கிற தலைவர்கள், நீங்க ரொம்ப பேசுனீங்கன்னா அந்த வாழ்கிற தமிழர்களினுடைய உயிர் உடைமை அதெல்லாம் கவனத்தில் வச்சுக்கிட்டு பேசல, நம்மளை அறிவுறுத்துவது போல அச்சுறுத்துவது. ஏன்னா புதுசாக சாக போறாங்க, லட்சக்கணக்கா செத்துட்டோம். எங்களை போல மானத்தையும் வீரத்தையும் உயிரென்று வாழ்ந்த ஒரு இனம், கொண்டு வாழ்ந்த இனம் உலகத்தில் கிடையாது. புதுசாவா அச்சுறுத்துவது. அதை போலவே இங்கு வாழ்கிற மக்களுக்கு, கர்நாடகா சேர்ந்த மக்களுக்கு பாதுகாப்பு வேணும். ஏன் நீ யாரும் பேச மாட்ட? ஏன் அந்த மாதிரி பேச மாட்ட? உனக்கு தெரியுது தமிழன் ஆகச் சிறந்த ஜனநாயகவாதி, மிகுந்த மாண்புமிக்க ஜனநாயகவாதிகள் இங்க இருக்கிறவன் பேசானே தொலைக்காட்சியில யார் யாரெல்லாம் தமிழன், கர்நாடகன் கேள்றா, தண்ணி கேட்க சரியா விருது அடிக்கிறான், அவனுக்கு தெரியுது தமிழன் யாருன்னு, உனக்கு தெரியாதா? என்ன நக்கல்! இத்தனை ஆண்டுகள், 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு இனக்கூட்டத்தை அவன் தாய் நிலத்தில் நின்று கொண்டு யார் தமிழர் என்று கேட்பது எவ்வளவு பெரிய அவமானம், எவ்வளவு பெரிய இழிநிலை! அப்படின்னா என்ன அர்த்தம்? இனத்தின் அடையாளமே தெரியாம நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அர்த்தம். எவ்வளவு கேவலம்! இவ்வளவு பிரச்சனை இருக்கு. இதுல யார் வேணாலும் வரலாம், யார் வராலும் ஆளலாம். நக்கல். எனக்கு என் தாயும் ஒண்ணுதான், என் தாய் நிலமும் ஒண்ணுதான். நல்லா கவனிச்சுக்கணும். எனக்கு தகப்பன் என்பவன் என்னை பெற்றவனாக இருக்கணும், தலைவன் என்பவன் என் ரத்தவனாக இருக்கணும். அதுதான் என்ன கொள்கை முடிவு. என் மொழி புரியாதவன் எனக்கு இறைவனாக இருக்க முடியாது, என் வழி உணராதவன் எனக்கு தலைவனாக இருக்க முடியாது. அவர் ரொம்ப நல்லவர். எதை வச்சு எந்த தராசு வச்சு அளந்த?
நல்லவன் அடுத்தவன் துன்பத்திற்கு துயரத்திற்கு இறங்காத ஒருவன் எவ்வளவு நல்லவனா இருக்க முடியும்? எப்படி நல்லவனா இருக்க முடியும்? அடுத்தவன் காயத்திற்கு மருந்திட வராதவன், அடுத்தவன் கண்ணீர் துடைக்க கைவிட்டாதவன் எப்படி நல்லவனா இருக்க முடியும்? எந்த அளவுல சொல்ற நீ நல்லவன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இத்தனை கோடி தமிழர்கள் ஒருவன் கூட நல்லவன் இல்லைன்னு சொல்றான் அர்த்தம். உலகத்தை கட்டி ஆண்ட ஒரு இனத்துக்கு உள்ளங்கையான நிலம் இந்த தமிழ்நாடால துப்பு இல்ல. இது ஆள முடியாது. கொடுத்து பாரு, எங்ககிட்ட ஒரு 5 ஆண்டு கொடுத்து பாரு, கொடுத்து பாரு. சிங்களம் கைது பண்ணி மீனவனை போடுறானா? கர்நாடகா இப்படித்தான் ஆட்டம் காட்டுதான்னு பாரு. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க சொல்லி நாங்க உச்ச நீதிமன்றத்தில் நிக்கிற மாதிரி நீ மின்சாரத்தை பெற்றுக் கொடு, மின்சார வாரிய மேலாண்மை வாரியம் அமையணும், நீ உச்ச நீதிமன்றம் நிக்கல. நீ பாத்தேரு கேட்காதுல்ல. நாட்டை ஆண்ட அம்மையார் ஜெயலலிதா, நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அங்க தமிழர்களை அடிக்கிறான். திரை உலகம் நடத்துற ஒரு போராட்டம், அது உள்ளத்துக்கு உதவாத போராட்டம், ஊமை நாடகம். பேசுறதுக்கே பயப்படுறல. நீ எதுக்கு எனக்கு தலைவனாக ஆசைப்படுற? எதுக்கு ஆசைப்படுற? பேச பயப்படுறீங்கள? பேசுகிற உரிமையை கூட பெற்றுத்தர முடியாத நீங்கள் எங்களுக்கு என்ன உரிமையை பேசி பெற்றுத்தர புரிய? பேசினா ரத்தமே வரும் சொன்னவருக்கு பக்கம் சட்டமே வேணும். எங்க 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 இமயமலையில போய் சொட்டு போடுற விட்டுட்டு இங்கிருந்து சுற்று போட்டு சுற்று போடுற ஆள்லாம் எங்க எங்க முடியும்? பேசுறதுக்கே பயப்படுவீங்கல்ல. என்னை எடுத்துக்க, பேசுறதுக்கே 5 முறை சிறையில். என்னை சிறைக்குள்ள வச்சாதான் நாடு பத்திரமா இருக்குட்டான். நான் அந்த பயம் இருக்கட்டும், அந்த பயம் உங்களுக்கு இருக்கட்டும். விளையாட்டா விளையாட்டா விளையாட்டு அப்படின்னு. ஏய், அது விளையாட்டுடா. இது விளையாட்டு கூட இல்ல, சூதாட்டம். ஆடு மாட சந்தையில் எடுக்கிற மாதிரி யுவராஜ் சிங்கா 3 கோடி, டோனியா 4 கோடி, நீ வேறப்பா நீ நல்லா அடிக்கிறான்ப்பா இவன் 10 கோடி. இது விளையாட்டு இல்ல, சூதாட்டம். பைத்தியக்காரன் 4 கோடிக்கு என்ன வேலை எடுக்கிறேன்? எழுத்து அணிக்காரன் ஒருத்தன் அந்த முதலாளி வந்து கூட 4 கோடி தரேன், இதுல தோத்துருந்தா தோத்துருவேன். உண்மையில நடக்குமா? நடக்குமா நடக்காதா? இந்த திடலை ஒரு தடவை ஈரப்படுத்துறது 3,54,000 லிட்டர் தேவைப்படுது. 3,50,000 லிட்டர். எத்தனை ஆயிரம் பேருக்கான குடிநீர் தேவை இந்த முட்டாளுக்கு? என்னமே நாங்க இந்த சரத்துக்கு மாதிரி தான் தாக எடுக்கும் பசிக்கு இங்க உட்கார்ந்து உங்களுக்கு சேத்தாண்டா போராட்டு இருக்கேன், உங்களுக்கு சேத்தான் கட்டிக்கிட்டு இருக்கேன். இது சமத்துவ மக்களின் உணர்ச்சி போராட்டம் இல்ல, இது தமிழ் இனத்திற்கான உரிமை போராட்டம். அதனை புரிந்துகள். பைத்தியக்காரங்க மாதிரி என்ன தேவையில்லாம போராடுறீங்க? இங்க வா. இந்த தேவையில்லாம போராடுறவங்க வண்டியில் ஏற்றி ஒரு தீவில் அடைச்சு தண்ணி கொடுக்கூடா, சோறு கொடுக்கூடாது. ஒன்றை நீங்கள் விளங்கிக் கொள்ளணும். இன்னைக்கு நீருக்காக நீ போராடவில்லை என்றால் நாளைக்கு நீருக்கும் சோறுக்கும் சேர்த்து போராடுவேன். இன்னைக்கு உழவனுக்காக நீ போராடவில்லை என்றால் நாளைக்கு உணவுக்காக வீதியில் நின்று போராடுவேன். இதை நல்லா கவனத்தில் வச்சுக்கணும். யாரோ இந்த சுயதேவைக்காக போராடுறோம், ஒரு பொழுதுபோக்காக போராடுறோம், தொலைக்காட்சியில் செய்திக்காக விளம்பரத்துக்காக இருக்கிறா செய்தியில். அது திருமணம் எடுத்ததை நல்லா காட்டுறியே, நல்லா காட்டுறீங்க. அதையும் செஞ்சுட்டு போலாமே, எதுக்கு இந்த வேலைக்கு வரணும்? இதுல இன்னும் நம்ம கவனமா இருக்கிறது, யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் ஆளலாம். உங்க வீட்டை திறந்து விட்டு நான் வேணா உள்ள வந்து உட்கார்ந்து விடுவியா? விடுவியா? எப்படி இருக்கு? கர்நாடகாவில் ஏழுமலைங்கிற ஒரு தமிழன் மாமன்ற உறுப்பினராக வந்துட்டான், மக்களால் தேர்வு செய்யப்பட்டான். அவனை பதவி ஏற்க விடல, ஒரு கமிஷனரை பதவி ஏற்க விடல. எங்கே போனது இந்த ஜனநாயகவாதிகள்? எந்த தொலைக்காட்சியில் விவாதம் நடந்தது? ஏன் நடந்தது? அங்க அடிச்சு விரட்டும் போது ஒரே நாட்டுக்குள்ள தமிழர்கள் தங்கள் உரிமைக்குத்தானே போராடுகிறார்கள். இதற்காக அவர்களை அடிக்கிறீர்கள் என்று எந்த தொலைக்காட்சி விவாதம்? அப்ப எங்க போகணும் ஜனநாயகம்? அது ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் இருக்கு? தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் இருக்கு? யார் வேணாலும் ஆகலாம்னா சோனியா காந்தி ஏன் ஆக்கல? நீ ஏன் ஆக்கல? அவர் வெளிநாட்டுக்காரி. அது மாதிரிதான் இவருக்கு ரஜினிகாந்தும் அது மாதிரிதான், அது மாதிரிதான். ரஜினிகாந்த் கேட்டு சொல்லு, நெடுவாசல் எங்க இருக்கு? கதிராமேல எங்க இருக்கு? எங்க இருக்கு?
கச்சத்தீவை மீட்பீங்களா கொடுப்பீங்களா? அதை எங்க அப்பா பாரதிராஜா கேட்டேன். முதல்ல மகனே அவர் கச்சத்தீவு இங்க இருக்குன்னு கேட்டார். உனக்கு தெற்கு தெரியுமா, வடக்கு தெரியுமா, மொக்கு தெரியுமா, முனை தெரியுமா? தமிழ்ல எத்தனை இடத்துல ஒரே இடத்துல யாரும் கேட்காம சொல்ல தெரியுமா? உயிரில் தத்தனை, மெய்யில் தத்தனை, உயிர்மெயில் தத்தனை தெரியாதுல்ல? போயிட்டு எழுத்து தேவையில்லாது. நானா சொல்றேன், என் நிலத்தை நாடணும் எனக்கு வெறியா? அதுல சிங்கத்தின் குகைக்குள் சிறுநெறிக்கு இடம் கொடுத்தோம், செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோம், பொங்கும் உணர்வில் எழுந்தமிழ் அரசு போர் தொடங்கிட்டு கொட்டடா முரசுகிறான் புரட்சி பாவலன். நானா சொல்றேன், நறுக்குவோம் பகையின் மேல் சிறுத்தை பெருங்கூட்டம் நாம் தமிழர், நாம் தமிழர் என்று முரசறைவாய், குறுக்கில் முளைத்திட்ட அயலார் ஆட்சி கூடோட போயிட்டு கொட்டடா முரசுங்கிறான். நாங்க சொல்லல ராஜா, என் முன்னோர்கள். நல்லாண்மை என்பது ஒருவருக்கு தான் பிறந்த இல்லாண்மையாக்கி குழந்தை தமிழர் வேதம் கற்பிக்குது. வள்ளுவ பெருமானார் சொல்றான், வீட்டையும் நாட்டையும் நீங்க ஆழ மாதிரி பார்த்துக்கடா, அதான் நல்ல ஆண்மகனுக்கு அழகுங்கிறான். நாங்க ஆண்மை கொண்ட இனத்தின் பிள்ளைகளா இல்லையா? என்னது இது? வந்தே மோனுக்கா நாட்டை கொடுத்துட்டு நாங்க மனு கொடுத்துட்டு இப்படி மிச்சங்களுக்கு வந்து போராட்டி இருக்கிறதா பிறந்திருக்கோம்? போட்டியே இந்த நிலத்துல நல்லாட்சி கொடுத்தது காமராஜரா, காமராஜர் பிள்ளைகளா? சண்டை தாத்தனுக்கும் பேரங்களுக்குள்ள சண்டை. ஆக சிறந்த ஆட்சி நீங்க கொடுத்தீங்களா இல்ல நாங்க கொடுக்க போறோமா? இதுல இடையில வரவே போறோம், ஓரமா நின்று வேடிக்கை தான் பார்க்கணும். இவ்வளவு கத்திட்டு கிடக்காம ஒருத்தனுங்க வேணா உங்க ரஜினிகாந்த் அமெரிக்கா போங்க, ஆப்பிரிக்கா போங்க, ரஷ்யா போங்க, நாங்க வேணான்னு சொல்லல. நம்மை வஞ்சித்து வீழ்த்துகிறார்கள். இறக்கைகளை வெட்டிவிட்டு ஒரு பறவையை பறக்க சொன்னால் எப்படி கஷ்டப்படும், அது மாதிரி சுத்தி நமக்கு நதிநீர் உரிமையை பறிச்சிட்டான். பாலாற்றுல தண்ணி இல்லை. நம்ம பேசுறோம், 33 கிலோமீட்டர் பாலாறு ஓடி வருது ஆந்திராவுக்குள்ள. 25 தடுப்பணை கட்டிதான். 5 கிலோமீட்டருக்கு ஒன்று கட்டினா போதுங்கிறான். நீரியல் அறிஞர்கள் 5 கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணை கட்டினாலே போதுங்கிறான். ஆனா 33 கிலோமீட்டர்ல 25 தடுப்பணை. இதே பாலாறு 133 கிலோமீட்டர் தமிழ்நாட்டில் ஓடி வருது. ஒரு தடுப்பணை கட்டல. யாருடைய பொறுப்பு? ஒரே ஒரு தடுப்பணை இருந்துச்சு, அது இடிஞ்சு இருந்துச்சு. இது யாருடைய தவறு? எல்லா பிரச்சனையும் பேசுறோம்ல, இந்த பிரச்சனைகள் நமக்கு தந்தது யாரு? இதே கட்சி, இதே ஆட்சியாளர்கள் தான், இவர்கள் தான். ஒரு கட்சி ஆளுகிற கட்சி உண்ணாவிரதம் இருக்குது, பின்னாடி பிரியாணி அண்டால போய்கிட்டு இருக்கு, சாப்பிட்டு இருக்கேன். இன்னொரு கட்சி திமுக கைவாய் மண்டபத்துக்கு இருக்கு. காவல்துறைக்கும் இந்த கைவானவர்களுக்கும் சண்டை. எந்த மண்டபத்தில் சரக்கு அடிக்கலாம்? விடுப்பா, சரக்கு விடுப்பா. இல்லன்னா அதெல்லாம் கூடாது. அந்த மண்டபம் விடியா, எந்த தண்ணிக்கு போராட போயிட்டு நீ எந்த தண்ணிக்கு போராடிட்டு இருக்க? இவர்களை நம்பி மண்ணை, மக்களை, மக்களின் எதிர்கால வாழ்வை, உரிமையை எப்படி ஒப்படைப்ப? இன்னைக்கு காங்கிரஸ் போராடுது, வாழ்த்துக்கள். இன்னைக்கு திமுக நடக்குது, குறுக்கு மறுக்குமா போகுது, சரிதான், வாழ்த்துக்கள். 10 ஆண்டு காலம் மேல இருந்தீங்க, என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அப்ப காவிரி பிரச்சனை இல்லையோ? நான் போடுறதுக்கு முன்னாடி இருந்து பிரச்சனை இருக்கு. இந்திய ஒன்றியத்துக்குள்ள ஒரு மாநில கட்சி 17 ஆண்டுகள் தொடர்ச்சியாக அதிகாரத்தில் இருந்து திமுக தான். ஒரு நாள் கூட இந்த காவிரி பிரச்சனைக்கு தீர்வு நான் பதவியில் இல்லை, இந்த கூட்டம் பராரி கூட்டம் போராடுறோம், அவர் பதவியில் இல்லை, நாங்க போராடுறோம். இந்த முழு அதிகாரத்தில் இல்லையே, அப்ப பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டியது யாருடைய பொறுப்பு? நான் தான் எங்க அப்பா செத்துட்டாருன்னு எழுதிக்கிட்டு இருக்கேன், கொலை பண்ண நீயும் கூட உட்காந்து எழுதிட்டு இருக்க. இது என்ன கர்மம்? ஆத்தாதாலி அத்துக்கிட்டு ஓடுறவன் விரட்டி போகும்போது ஆமா திருடைய ஓடுறானா அவன் முன்னிட்டு கத்திடுறது. எப்படி எப்பேற்பட்ட ஆளுகளோட நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் பாருங்க. சரி, இப்ப சொல்லுங்க திமுக காங்கிரஸ், நாங்கள் மத்தியிலே ஆட்சிக்கு வந்தால் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்படும். ராகுல் காந்தி சொல்லு நாங்க காங்கிரஸ் ஆதரிக்கிறோம் சொல்லுங்க. நாங்கள் வந்தால் நீட்டுத் தேர்வு தமிழ்நாட்டுக்கு விலக்கு சொல்லு பார்ப்போம். நாங்கள் நீட்டுத் தேர்விலிருந்து எனக்கு விலக்கு கொடு, இல்லை என்றால் என்னை விலக்கி விடு. ரெண்டு தானே.
இங்க முட்டுக்கு எதிர்முட்டு தான் ராஜா. நீ வெட்ட அருவாலை உண்ணும் போது விழுந்து கும்புற ஈன கூட்டம் நினைக்காத. அதை நீ புரிஞ்சுக்கணும். நீ வெட்டணும்னு என்னை நினைச்சினாவே வெட்டி வீழ்த்திடும். நீ அந்த மாதிரி கதை. அன்புனா அன்பு, வம்புனா வம்பு. என்ன அடிச்சாலும் தாங்கிறது. வடிவேல் காமெடிக்கு வைக்க அதுக்கு சரி. என்ன அடிச்சாலும் தாங்கிறா ரொம்ப நல்லவன். நாங்க ஓரளவுக்கு தான் நல்லவங்க. நீ புரிஞ்சுக்கிட்டு இதுல விளையாடக்கூடாது. தமிழருடைய உணர்வு உரிமையில விளையாடக்கூடாது. ஒரு அளவு தானே. சகித்துக் கொள்வதற்கும் ஒரே தத்துவம் தானே. அநீதியை எதிர்க்கு துணிவில்லாதவன் அதை சகித்துக் கொள்கிறான். தொடர்ச்சியாக சகித்துக் கொள்கிறவன் அடிமையாகிறான். அது விடுப்பா நமக்கு பிரச்சனை. அது என்னப்பா பண்ணுவான்? இங்க நம்மால அவனு நமக்கு தண்ணியை கொடுத்துட்டான். அவனுக்கு என்ன பண்ணுவான்? எவ்வளவு நல்லவங்க அவங்க. நமக்கு காவிரியில தண்ணி தர்றான் இல்ல. நம்ம கேட்கிற கேள்வி, தமிழர்கள் எங்களுக்கு காவிரி நதிநீரில் உரிமை இருக்கா இல்லையா? இருக்குன்னா இருக்குன்னு சொல்லு, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு. அதுக்கு தக்கன நாங்க முடிவெடுத்துக்கிறோம். இதை கவனத்தில் வைத்துக் கொண்டு இது ஒரு தொடக்கம் தான். இந்த போராட்டங்கள் எல்லாம் ஒரு தொடக்கம். அறவழியில் ஜனநாயக முறையில் நம்மளுடைய உணர்வை பதிவு செய்கிறோம். அதிகாரத்தில் இருப்பவர்கள் தான் இந்த போராடுகிற மக்களின் உணர்வை புரிந்து கொண்டு அதற்கான செயலாக்கத்தை கொண்டு வரணும். ஒரு சார்பற்ற அரசியல் அதிகார தலையீடற்ற ஒரு காவிரி மேலாண்மை ஒரு பொது அமைப்பின் மூலமாகத்தான் சமமாக சரியாக நாங்கள் பிரச்சனை இல்லாத நதிநீரை பிரித்துக் கொள்ள முடியும் என்று நம்புறோம். நர்மதால எப்படி நீங்க 4 மாநில மக்கள் நர்மதாற்றில பிரித்துக் கொள்கிறீர்களோ அப்படி எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்கள். இதுதான் நாங்க கேட்கிறது. இது புதிதாக இல்லை. பகை நாடு விளையாட்டில் கூட ஒன்றாக இல்லாத பாகிஸ்தானும் இந்தியாவும் சிந்து நதியிலே 2 பேரும் நதிநீரை வந்து பிரச்சனை இல்லாமல் பிரித்துக் கொள்ள முடிகிறது. ஒரே நாடு சகோதர மக்கள். எதுக்கு இவ்வளவு பிரச்சனை? எதுக்கு இவ்வளவு பிரச்சனை? இப்ப காவிரி மேலாண்மை அமைக்க மௌனமிராக்கிற மத்திய அரசு என் மின்சாரத்தில் நெய்வேலி பழுப்பு நடக்கிற மின்சாரத்தில் கர்நாடகாவுக்கு மின்சாரம் தர முடியாது என்று நாங்கள் போராடினால் என் பக்கம் நிற்குமா? அதை நம்ம எழுப்புற கேள்வி. அவர்களுக்கு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் குறிப்பிட்டதை நம்ம கவனிக்கணும். ஒண்ணு, அவளுக்கு கர்நாடக தேர்தல் வெற்றி தான் முதன்மையானது. தமிழர்கள் உரிமையை பெற்றுக் கொடுப்பது அல்ல. ஆளுகிற உயரத்தில் இருக்கிறார்கள். இங்கே இணைக்கட்சி துணை கட்சியாக கூட இல்லை. அதனால கர்நாடகத்தில் இருக்கிற அந்த அதிகார வலிமையை தேர்தல் வெற்றியை விட்டுவிடக்கூடாது என்று நினைக்கிறார்கள். அதற்கு தமிழக மக்களின் உரிமையை பறிகொடுக்க அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். ஆனால் நாம் உயிரை கொடுப்பது என்பது தனி மனித ஒருவனுக்கான இழப்பு, உரிமையை பறிகொடுப்பது என்பது ஒட்டுமொத்த இனத்திற்கான இழப்பு என்கிற புரிதலோடு உயிரை விட மேலானது எமது இனத்தின் உரிமை என்கிற அந்த நோக்கத்திலேதான் தொடர்ச்சியாக பலகட்ட போராட்டங்களை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறோம். அதில் ஒன்றுதான் இன்றைக்கு அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி முன்னெடுக்கிற இந்த உண்ணாநிலை அறப்போராட்டம். இந்த போராட்டத்தில் பங்கு பெற்று வாழ்த்துவது என்பது சரத்குமார் அவர்கள் அண்ணன் அவர்கள் அவருடைய சுயநிலைக்கு போராட்டத்தை நடத்தல, இனத்தின் உரிமைக்காக இந்த போராட்டத்தை நடத்தணும்னு நினைக்கிறார். இது ஒவ்வொருத்தருடைய கடமை. கடமை கட்சி அரசியல் கருத்து வேறுபாடு எல்லாவற்றையும் தாண்டி களத்தில் நின்று உரிமைக்காக போராடி வென்று முடிக்க வேண்டியது மானத்தமிழன் ஒவ்வொருவருடைய கடமை. அந்த அடிப்படையில் தான் என் அண்ணன் அவர்கள் முன்னெடுக்கிற இந்த புரட்சிகரமான உரிமை மீட்சி போராட்டத்தில் பங்கேற்று வாழ்த்துவதில் நான் மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறேன். பெரியவர்கள், பெண்கள், குறிப்பாக பெண்கள் போராட்டத்தை வாழ்த்த வந்த திருநங்கைகள் அனைவருக்கும் என்னுடைய புரட்சிகரமான வாழ்த்துக்களும் நன்றியும். நிரந்தர பசி வந்துவிடக்கூடாது என்பதற்காக தற்காலிக பசியை தாங்கிக் கொண்டு களத்திலே நிற்கிற உங்கள் அனைவருக்கும் என் புரட்சிகரமான வாழ்த்துக்களும் வணக்கமும். தொடர்ச்சியாக நாம் போராடுவோம். இறுதி வரை உறுதியாக நின்று நமது உரிமையை மீட்போம், காப்போம். நன்றி, வணக்கம். நான் தமிழர்.